ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ நினைப்பது போல ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து முன்னேறு. ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்காகவே நடைபெறுகிறது. பல நேரங்களில் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வேறுபாடு ஆர்வமும் நம்பிக்கையும் மட்டுமே. நேரம் உங்கள் வாழ்க்கையின் பணம். அதுதான் உங்களிடம் இருக்கும் ஒரே பணம். அதை எப்படி செலவழிப்பது என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் பிறர் அதை செலவழித்து விடுவார்கள். நீ தேட வேண்டியது வாய்ப்பை, பாதுகாப்பை அல்ல. கரையில் நிற்கும் ஒரு படகு பாதுகாப்பானதுதான். ஆனால் அது ஒரு நாள் அதன் அடித்தளத்தையே அரித்துவிடும். நீ தினமும் காலையில் எழும்போது இன்று இரவு தன்னிறைவோடு உறங்க வேண்டும் என்ற உறுதியோடு எழு. நீ செய்யும் செயல் உனக்கு மகிழ்ச்சியை தராமல் போகலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீ செய்யாமல் இருக்கும் வரை உனக்கு நேரம் போதவே போதாது. நீ செய்தவற்றை மேலும் சிறப்பாக செய்வதற்கான ஒரே வாய்ப்பு தோல்வி மட்டுமே. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களின் திறன்களே முடிவு செய்யும். நீங்கள் எப்படியாக நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அடைகிறீர்கள். வேண்டியதில் மட்டுமே கவனம் செலுத்து. நீ உண்மையான வாழ்க்கையை விரும்புகிறாய் என்றால் நேரத்தை வீணாக்காதே. நேரங்களால் உருவானதே வாழ்க்கை. நீ அமைதியாக கடினமாக உழை. உன்னுடைய வெற்றி உனக்காக சத்தம் இடட்டும். நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது. நம்பிக்கை கொள், வெற்றி பெறு. நாம் தவறுகளிலிருந்து மீண்டு எழுந்து பின் நிகழ்வதே வெற்றி. நாம் அன்றாட பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. நாம் தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான் இருக்கிறது. ஒன்று யோசிக்காமல் செய்வது, இன்னொன்று யோசித்த பிறகும் செய்யாமல் இருப்பது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா? இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். நீ யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள்! உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு எதிரி, அதை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா? எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் சில காலம். இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் குழந்தையே. இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள். இன்று உன்னுடைய அப்பாவாக நான் பேசவில்லை, உன்னுடைய ஆசானாக பேசுகிறேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை உன் சாயப்பாவான எனக்கு மட்டுமே உண்டு. அதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது உன் சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவேன். அவமானப்படுத்தும் போது நான் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.